அன்று முதல் அவருடைய சீடராகி ஆன்மீக சாதனைகள் பல செய்து வந்தார். குருவிடமிருந்து கற்ற ஜீவசேவையே சிவசேவை என்ற தத்துவத்தை உலகிற்கு எடுத்து இயம்பினார். குருவின் திருவடியில் வாழ்ந்து வந்த சுவாமி விவேகானந்தர் உலகம் புகழும் சுவாமி விவேகானந்தராக எப்போது 1893 வருடம் ஜூலை மாதம் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மாநாட்டில் விவேகானந்தர் அப்போ என்ன பேசினாரோ அதைத்தான் இந்த 2024 வருடம் வரைக்கும் உலகத் தலைவர்களே முழுமுறுக்கின்றனர். அப்படிப்பட்ட மிக முக்கியமான முறையாக அந்த முறை அமர்ந்தது. கிறிஸ்தவ மதத்தை உயர்த்துவதற்காகவே உலக சமய மாநாடு நடைபெற்றது. ஆனால் இந்து மதத்தின் சார்பில் சென்ற நமது பாரத தாயின் வீர புதல்வர் சரஸ்வதி தேவியையும் குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணரையும் மனத்தால் நினைத்துவிட்டு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே என்று பேச்சை தொடங்கினார். அச்சொற்களில் அவர் வெளியிட்ட அன்பு அங்கு கூடியிருந்த 7000 மக்களையும் எழுந்து நின்று கரவழி எழுப்ப செய்தது. கரவழி அடங்க 30 நிமிடங்கள் ஆகின. சுவாமிஜி ஸ்தம்பித்து நின்றார். உலகத்தை அறியாத புதியவராக அமெரிக்கா வந்த விவேகானந்தர் உலகறிந்த மதத்தவர்களாகிவிட்டார். அம்மாநாட்டில் வணிகர் பல சென்றடையும் இடமாகிய லட்சியம் ஒன்று, அதங்கள் பல கடவுள் ஒருவர் என்ற ரிக்வேத கருத்தை எடுத்து விளக்கி அம்மாநாட்டில் காணப்படாத சர்வ சமய சமரசத்தை வற்புறுத்தினார். அமெரிக்க பத்திரிகைகள் சுவாமி விவேகானந்தரின் படத்தையும் கருத்துக்களையும் வெளியிட்டனர். 1893 ஏப்ரல் செப்டம்பர் 27 வரை நடைபெற்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் 8 உரைகளை நிகழ்த்தி பாரத நாடு, இந்து மதம், ஆன்மீகம் ஆகியவற்றை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். அவர் மூலம் பாரத நாட்டின் கௌரவம் உயர்ந்தது. பாரத நாட்டு மக்களின் நம்பிக்கை வளர்ந்தது. சுவாமி விவேகானந்தரின் பேச்சின் ஆழத்தை சொல்ல வேண்டும் என்றால் 2 முக்கியமான தலைவர்கள் பற்றி சொல்லலாம். ஒருவர் மகாத்மா காந்தி, இன்னொருவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். விவேகானந்தர் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேடையில் பேசினாரோ அதோட தாக்கத்தை நேதாஜி காந்திஜி போன்றவர்கள் பேசும்போது பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆன்மீகம் கொண்ட சுவாமி விவேகானந்தர் 3 புத்தகங்களை 1896 வெளியிட்டுள்ளார். இன்னும் சில ஆண்டுகளில் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவின் மேற்கு கிழக்கு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சமய சொற்பொழிவுகளை ஆற்றி அமெரிக்க மக்களின் உள்ளங்களை கவர்ந்தார். சீடர்களை ஏற்றுக்கொண்டார். பல வேதாந்த பிரச்சார மையங்களை துவக்கினார். ஜே.ஜே. குட்வின் என்ற சுருக்கெழுத்தாளர் சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகளை எழுதி நமக்கு அளித்துள்ளார். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பாதிரியாரின் மகளான மார்கரெட் எலிசபெத் நோபல் என்பவர் சகோதரின் விரிசையாகி சுவாமி விவேகானந்தரின் தலையாய மாணவியாக ஆனார். திரும்பவும் அமெரிக்கா வந்த சுவாமி விவேகானந்தர் மறுபடியும் 1796 ஏப்ரலில் லண்டன் வந்து பேராசிரியர் மார்க்ஸ் மில்லரை சந்தித்தார். ஐரோப்பியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து முதலிய நாடுகளுக்கு சென்று வேதாந்த கருத்துக்களை பரப்பினார். 1896 டிசம்பரில் லண்டனை விட்டு புறப்படும் முன் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பாரத நாட்டை நான் ஏற்கனவே மிகவும் விரும்புகிறேன். மேலை நாட்டு நாகரிகத்தை பார்த்த பிறகு என் பாரத நாட்டின் மண்ணும் கூட எனக்கு புனிதமாகிவிட்டது என்றார். இத்தாலியுள்ள நெப்பல்ஸ் நகரில் கப்பலில் ஏறி இலங்கை வந்த கொழும்பு வந்தடைந்தார். வைதீக சடங்குகளும் மகத்தான ஊர்வலமும் மலர் மாறியும் பெருந்திரளான மக்கள் கூட்டமும் சுவாமிஜியை வரவேற்றனர். ஒரு பொதிந்த 4 சொற்பொழிவுகளை சுவாமிஜி இலங்கையில் ஆற்றினார். ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, மதுரை, கும்பகோணம் ஆகிய இடங்களில் மிகச் சிறப்பான வேலைகளை நிகழ்த்தி பெருந்திரளான மக்களின் அன்பும் உற்சாகமும் கலந்து வரவேற்பினை பெற்றார். பாரதத்தின் எதிர்காலம் மிகச்சிறந்து விளங்கும் என்று முழங்கினார். சென்னையில் சொற்பொழிவு ஆற்றும் போது பாரதத்தின் எதிர்காலம் ஒளிமயமானது. உலகத்திற்கு பாரதம் ஆன்மீகத்தை போதிக்க வேண்டும். இளைஞர்கள் அதற்கென உழைக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் சுவாமிஜி ஆற்றிய சொற்பொழிவுகளின் மையக்கருத்து. சென்ற இடமெல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பெருமையையும் பாரத பக்தியையும் தொண்டு புரிவதின் உடனடி தேவையையும் வலியுறுத்தினார். கடவுளை தாயாக, தந்தையாக, நண்பனாக நினைத்து வழிபடுவதே சிறந்தது. ஆனால் அவரை அன்பனாக நினைத்து வழிபடுவதே
சத்தியமும் தூய்மையும் சுயநலமின்மையும் யாரிடம் இருக்கிறதோ அம்மனிதரை இந்த உலகில் உள்ள எந்த சக்தியும் நசுக்கிவிட முடியாது. இத்தகைய நற்குணங்கள் பெற்றவர்கள் தனித்தையின்றி படைப்பு முழுவதையும் எதிர்க்க முடியும். சுவாமி அவர் நினைத்திருந்தால் அவரின் பெயரிலேயே மடங்களை நிறுவியிருக்கலாம். ஆனால் விவேகானந்தரின் பேரில் வேந்தர்கள் உள்ளனர். ஏனென்றால் இப்போது அவர்தான் நம்முடைய குரு. சுவாமி விவேகானந்தரின் குணச்சிறப்பே அவருடைய ராஜ கம்பீரம். அவர் பிறவிலேயே தலைமை தாங்க என ஏற்பட்டவர். அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ அவர் அருகே சென்ற யாருமே அவருடைய கம்பீர ஆளுமைக்கு தலைவணங்காமல் இருந்ததில்லை. சுவாமிஜியை ஒருபோது இரண்டாவது இடத்தில் வைத்து கற்பனையை செய்ய முடியாது. என்றுமே அவருக்கு முதலிடம்தான். அவரை கண்ட எல்லோருமே அவரை தலைவர், கடவுளால் கவனம் கூட பெற்றவர், உத்தரவிற்கு என்றே முத்திரை பதிக்க பெற்றவர் என்றனர். ஒரு சமயம் இமயமலையில் அவர் யாரென்று அறியாத பயணி ஒருவர் அவரை கண்டதும் ஆச்சரியத்தில் அசையாது நின்று சிவபெருமானே என உரைக்கச் சொன்னார். கடவுளே தனது பெயரை அவரது நெற்றியில் முத்திரையாக பதிந்திருப்பது போல தோன்றுகின்றது. இது ரோமனோலா என்ற வெளிநாட்டு சீடர் சுவாமி விவேகானந்தரை பற்றி கூறியது. உலகம் புகழும் சுவாமி விவேகானந்தர் என்பதற்கு வேறுவிதமான சான்று வேண்டும் நடுவர் அவர்களே. ஒரு சமயம் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருவர் சுவாமி விவேகானந்தரிடம் உங்கள் நாட்டிற்கும் எங்கள் நாட்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். சற்று கூட தாமதிக்காமல் சுவாமி விவேகானந்தர், உங்கள் நாட்டில் தாயை தவிர மற்ற பெண்கள் எல்லோரையும் மனைவியாக பார்த்தீர்கள். எங்கள் நாட்டில் மனைவியை தவிர மற்ற எல்லோரையும் தாயாக பார்த்தவர் என்று பாரத நாட்டின் பண்பாட்டை உலகிற்கு பறைசாற்றியவர் உலகம் போற்றும் சுவாமி விவேகானந்தர் தானே. இன்று இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் நவீன தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஆகிய உங்களிடம்தான் எனது நம்பிக்கை இருக்கிறது. அவர்களிலிருந்தே எனது தொண்டர்கள் தோன்றுவார்கள் என்ற தங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை சுவாமிஜி. இதோ உங்களின் நம்பிக்கை நாயகர்கள். மனிதர்கள் தான் வேண்டும். மற்ற எண்ணம் தயாராகிவிடும். நம்பிக்கை வாய்ந்த, வலிமை மிக்க, ஆசையுள்ள, துருப்பெரும்புவரை மனப்பூர்வமாக பணிபுரிய செய்ய இளைஞர் வேண்டும் என்று நல்லாசைப்பட்ட பாரத தாயின் தவப்புதல்வரே, இதோ இளைஞர்களாகிய எங்களை உமது தொண்டர்கள் பணிபுரிய வைத்துள்ளார்கள். உங்களின் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எங்களை இன்று தங்களது தோளை இணைத்துக் கொண்டு மிக அருமையான தளத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த நல்வினைகளுக்கு கோடான கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பின் உருவமே, ஆற்றலின் வடிவமே, அலையும் துறவியே, நல்லொழுக்க நாயகனே, வீரத்தின் விலங்கினமே, சுவாமி விவேகானந்தர். சிறந்தால் அடிய வணக்கம். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். பேசிட்டு இருந்தாங்க.